ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு 16/1/2024 நம்ம பார்த்துட்ருக்குது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு தமிழில். ஓகே, லாஸ்ட்டு 2 மந்த்தாக ஒரு நிறைய வீடியோ போட்டுட்ருப்பேன். அதில் நம்ம ஃபாரெக்ஸில் என்னென்னலாம் அப்டேட் ஆகுதுன்ட்டு கொஞ்சம் ரெகுலராக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கோல்டு மார்க்கெட்டு. கோல்டில் எந்த சிக்னலும் கிடையாது. ஆல்ரெடி 1 மந்த்தாக சிக்னல் போச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. போன வீடியோவில் முடிஞ்சிச்சு அது ப்ராஃபிட்டு 3 லாட்டு. கோல்டு இன்னும் கொஞ்சம் கீழே வரணும், வந்துட்டு நம்மளுக்கு பை சிக்னல் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணலாம். கீழே இன்னும் கீழே எங்கே வருதுன்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது சில்வர் எந்த என்ட்ரியும் கிடையாது. அடுத்தது ஏயுடி கேடு கிடையாது, ஏயுடி சிஹெச்எஃப் கிடையாது, ஏயுடி ஜேபிஒய் இது வந்து ரொம்ப நாளாக ஒரு லாட்டில் ஓடி இருந்தது. என்ட்ரி க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொன்னேன், முடிஞ்சிச்சு. நல்ல ப்ராஃபிட்டில் போச்சு ஒரே என்ட்ரியில். அடுத்த என்ட்ரி கிடைக்கல இந்த இடத்துல எங்கேயும். ஓகே, ஏயுடி யூஎஸ்டி ரொம்ப நாளாக எதுவுமே கிடையாது, பிளாங்காக தான் இருக்குது. ஏயுடி நியூசிலாண்டு கிடையாது, கேடு சிஹெச்எஃப் கிடையாது, இது ஃபேக்குன்னு சொன்னேன், அதுலேயே ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஒய் முன்னாடி கொடுத்தது, அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. இப்போ அடுத்தது செல்லுக்கு கொஞ்சம் மேலே போச்சுன்னா செல் சிக்னல் நம்மளுக்கு கிடச்சிரும், பார்க்கலாம். கொஞ்சம் மேலே போதா பார்க்கலாம், இல்லை திருப்பி ரிவர்ஸ் ஆகி ரேஞ்சாக எடுக்குதான்னு பார்க்கலாம். வாட்ச் பண்ணுங்கள். சிஹெச்எஃப் ஜேபிஒய் செல்லு கிடச்சிதுன்னா நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கேடு ஜேபிஒய் எதுவும் கிடையாது. ஈரோ சிஹெச்எஃப் பை என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல எடுக்கல, நம்ம இங்கே தான் எடுத்துருக்கோம். ஒரே ஒரு லாட்டு தான், இது கிடையாது. இந்த ஒரு லாட்டு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஈரோ ஜிபிபி கிடையாது. ஈரோ கேடு வந்து லாட்டு ரேஞ்சிலே இருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் போய் என்ட்ரி நிறைய கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நல்ல ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஈரோ ஏயுடி, ஈரோ ஜேபிஒய் என்ட்ரி எதுவும் கிடையாது. ஈரோ நியூசிலாண்டு எதுவும் கிடையாது. அடுத்தது ஈரோ யூஎஸ்டி, இதில் ஒரு லாட்டு போட்டிருக்கோம். ரொம்ப நாளாக செல்லில் போயிட்டுருக்கு, நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. இது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்ட்டு நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஜிபிபி ஏயுடி கிடையாது, ஜிபிபி கேடு கிடையாது, ஜிபிபி சிஹெச்எஃப் ஒரு என்ட்ரி அழகாக அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு நல்ல ரேஞ்சிலே அப் ட்ரெண்ட் ரேஞ்சிலே போயிட்டு மேலே போயிட்டுருக்கு. மேபி இது க்ளோஸ் ஆகணும், இன்னும் க்ளோஸ் ஆகலை, பார்க்கலாம் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு அப்டேட் பண்ணுறேன். ஜிபிபி நியூசிலாண்டு, ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக செல்லில் போயிட்டுருக்கு, லாஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி இந்த என்ட்ரி ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட்டில் இருக்குது. இது கீழே வரத்தெல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட். இப்போ வரது வந்து ப்ராஃபிட் ஸ்டே பண்ணியிருக்கு, ஜீரோவில் நிற்கிது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் கீழே வந்ததுன்னா நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இது எப்போ வருதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. மேபி இந்த இடத்துக்கு வரலாம், இந்த இடத்துக்கு வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கலாம். இது கீழே வரத்துக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஓகே, இது இந்த இடம் வரும்போது அந்த கோல்டும் கொஞ்சம் கீழே இறங்கும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஜிபிபி ஜேபிஒய் என்ட்ரி எதுவும் கிடையாது, அந்த 2 என்ட்ரி தான் நல்லா இறங்கி ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நியூசிலாண்டு கேடு எதுவும் கிடையாது. நியூசிலாண்டு சிஹெச்எஃப் வந்து என்ட்ரி கிடையாது. நியூசிலாண்டு ஜேபிஒய் வந்து 1 2 3 கொடுத்து ப்ராஃபிட் நல்லா கொடுத்து திருப்பி மேலே போயிட்டு திருப்பி 2 என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரி எல்லாமே சேர்த்து இப்போ ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா இதோட கீழே தான் இருக்குது, இன்னும் கீழே போக போக நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன்னா 5 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 5னா 1 3 6 10 15 லாட்டு, 15 லாட்டு ஓடிட்டுருக்கு. 15 லாட்டு இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. கீழே போக போக நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். நியூசிலாந்து யூஎஸ்டி
1 2 3 4 5 6 7 8 தான் 8 என்ட்ரி நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. போக ப்ராஃபிட் தான் இது ஃபுல்லாகவே நல்ல லாஸ் கொடுத்தது. அது லாஸ் கொடுத்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட் வந்தது. இப்போ அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல மோஸ்ட்லி இங்கே வந்ததுன்னா க்ளோஸ் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் நம்ம. யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம இல்லை இந்த இடத்துல பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு இங்கே செல்லு கொடுக்க சான்சஸ் நிறைய இருக்குது. சேம் யூஎஸ்டி சிஹெச்எஃப் பை கொடுத்த ஒரே காலர் பை என்ட்ரி கிடச்சிது. நம்ம எதுவும் கால் டிப்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல. இது ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். யாரும் என்ட்ரி எடுக்காதீங்க ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லாமல். ஓகே, பை போயிருக்கு. பை போனதில் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. இது எப்போது எந்த ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக யூஎஸ்டி கேடு 2 என்ட்ரி கொடுத்தது. ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது எதுவும் என்ட்ரி கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் ரேஞ்சு மேலே போச்சுன்னா என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் நியூசிலாண்ட் யூஎஸ்டி பெண்டிங்கில் இருக்குது. ஜிபிபி யூஎஸ்டி பெண்டிங்கில் இருக்குது. ரெண்டுமே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. நல்ல என்ட்ரிஸ் கிடச்சி நிறைய ப்ராஃபிட்டில் இருக்குது. ஈரோ யூஎஸ்டி ப்ராஃபிட்டில் இருக்குது. ஈரோ கிடையாது, ஈரோ சிஹெச்எஃப் ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது எதுவும் இல்லை. ஓகே, எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு மோஸ்ட்லி. ஓகே, இந்த 3 நாள் தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன வருதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.